காலத்திலே கட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலே நான் மாநில பொதுச் செயலாளராகவும் மரியாதைக்குரிய மர்ஹூம் பிலால் ஹாஜியார் அவர்கள் துணைத் தலைவராகவும் நாங்கள் இருவரும் பயணப்பட்ட நினைவுகள் என்னை வந்தடைகிறது. பிலால் ஹாஜியார் என்பது பெயர் அல்ல, அது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அடையாளம். எனவே அப்படிப்பட்ட பெயரையே தமிழகம் முழுவதும் வைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் ஆசைப்படுகிறேன். இந்தியா முழுவதும் வக்ஃபு சட்டம் இல்லாமலாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, பாசிச சங்க பரிவார சக்திகள் இந்த அரியணையிலிருந்து அகற்றப்படுகிற காலமாக அந்த காலம் இருக்கும் என்பதையும் சேர்த்து நான் இறை சிந்தனையோடு சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் மஸ்ஜித் அக்ஸாவிற்குள் உள்ளே வரக்கூடாது என்று நாம் கண்களை வைத்து தடுத்தால் அவர்கள் கண்களை வைத்தே நம்மை வீழ்த்தி விட்டு செல்லுகிற கூட்டங்களாக இருக்கிறார்கள். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிற போராட்டத்தை வக்ஃபு மாநாடு என்கிற பெயரில் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி அதனை வக்ஃபு திருத்த சட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை, வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டமாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி எல்லா விதமான சூட்சுமங்களும் செய்வார்கள். ஆராசா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படி யுஏபிஏ என்ஐஏ சட்டத்தை நாங்கள் எதிர்த்திருந்தால் தீவிரவாதிகளை திமுக ஆதரிக்கிறது என்று எங்கள் மீது பிஜேபி பழி போட்டிருக்கும் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், பிஜேபி பழி போட்டு விடும் என்று சொல்லி எங்களை அடகு வைக்கிற உங்களுக்கு எங்கள் ஓட்டுக்கள் மட்டும் எப்படி இனிக்கிறது என்று நான் கேட்கிறேன். வக்ஃபுக்கு இதுவரைக்கும் ஃபண்டே ஒதுக்கல, அங்க போனா அங்க ஒண்ணுமே இல்லை. கோயம்புத்தூரில் இருந்துதான் எஸ்டிபிஐ கட்சி துவங்குகிற இந்த மாபெரும் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 15 வரையிலான ஒரு மாத கால வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிற வழிபாட்டுத்தல சட்டத்தை பாதுகாக்கிற மாநாட்டு நிகழ்வு கோவையிலிருந்து தான் துவங்குகிறது என்பதிலிருந்து இதனுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இந்த மாநாடு அதற்கான ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. அன்பு சொந்தங்களே, பொதுவாகவே கோவை என்று சொன்னால் வச்சு செய்வார்கள், ஆனால் இப்பொழுது அடிவழியாக செய்திருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் வக்ஃபு மாநாடு என்று சொல்லி இத்தனை ஒரு மாத காலம் இத்தனை மாநாடுகளோடு இத்தனை ஜமாத்து சந்திப்புகளோடு இத்தனை பெரிய மக்கள் திரளோடு எனதருமை சகோதரிகள் கொட்டுகிற மலையிலும் கூட கை குழந்தைகளோடு நிற்கிற இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திடவில்லை. இது சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போராட்டத்தை இதே லாரிப்பேட்டையில் பேசிய அந்த நினைவுகளை எனக்கு தருகிறது. ஒரு இஞ்சு கூட நான் நகரமாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவினுடைய உள்ளத்தை ஒரு அடி அல்ல 1 கிலோமீட்டர் நகர்த்தி அதனை அமல்படுத்தாமல் தடுத்த மாபெரும் ஜனநாயக சக்திகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் நினைவு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, என்னுடைய தொண்டை ஒத்துழைக்க மறுக்கிறது. ஆனாலும் கூட கோவை மக்கள் செய்கிற தொண்டை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இத்தனை நெருக்கடிக்கு மத்தியிலே உங்களது உள்ளத்தை பார்த்தவுடனே என்னுடைய தொண்டையெல்லாம் விரிவடைந்து விட்டது மட்டுமல்ல, என்னுடைய உள்ளமும் கூட இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது. இந்த சந்தோஷம் போதும் எத்தனை பெரிய போராட்டங்களையும் நடத்துவதற்கு இது மட்டுமே காரணமாக அமையும் என்கின்ற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசுகிற எல்லோரும் பிலால் ஹாஜியாரினுடைய பெயரை பேசி சென்றிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே கட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலே நான் மாநில பொதுச் செயலாளராகவும் மரியாதைக்குரிய மர்ஹூம் பிலால் ஹாஜியார் அவர்கள் துணைத் தலைவராகவும் நாங்கள் இருவரும் பயணப்பட்ட நினைவுகள் என்னை வந்தடைகிறது. அவர் சொல்லி காட்டுவார், முபாரக் பாய் எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எழுதிட்டான், அது என்ன நடக்குமோ அதை தவிர வேற ஒன்றும் நடக்காது, என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொன்ன 80 வயதிற்கும் அதிகமாக தன்னுடைய உள்ளத்தை இந்த பாதையிலே நடத்தி கொண்டு சென்றவருடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறோம். காவல்துறை இடத்தில் போய் அவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், அவர்களுக்கு சங்கிகள் அவர்களுக்கு அறிவில்லை என்பது உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கொஞ்ச நஞ்ச அறிவு பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்காரனுக்கு இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் இல்லை. அவர்கள் அந்த அண்டாவை கூட திருடி தின்பவர்கள், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்க அறிவு இருக்க போகிறது? அவர்கள் போய் சொன்னார்களாம், இது அரசாங்கத்துடைய நிலம், இது அரசாங்கத்துடைய நிலம், இதற்கு பிலால் ஹாஜியார்னு பெயர் வச்சா இனி பிலால் ஹாஜியார்னே இந்த திடல் அழைக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்களாம். கொஞ்சம் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி அழைத்து விட்டால் இனி இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவருடைய பெயரிலேயே அழைக்கப்படும் என்பதாக அர்த்தம் என்பதை போல
அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் நினச்சி பார்த்தேன், கோயம்புத்தூருடைய காவல்துறை நல்ல அறிவார்ந்த காவல்துறை தானே, அந்த சங்கிகளுக்கு 2 போட்டு போங்கய்யா வேலையை பார்த்துட்டு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்ல வேண்டியவர்கள் அதை கூட எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள் நினைத்து, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானவர்கள் எங்களது காவல்துறை என்று எல்லா கூட்டத்திலையும் பெருமையோடு நான் சொல்லுகிறேன். தயவு செய்து இதை முதலும் கடைசியுமாக நம்முடைய காவல்துறை வைத்து கொள்ளட்டும் என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டிவிட்டு, தமிழ்நாடு முழுவதும் பிலால் ஹாஜியாருடைய பெயரை வைக்க போகிறோம் என்பதாக சொன்னி நபவி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது ஒன்றும் குறைவான பெயர் அல்ல. நம்முடைய அடையாளம் பிலால் ஹாஜியார் என்பது பெயர் அல்ல, அது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அடையாளம். எனவே அப்படிப்பட்ட பெயரையே தமிழகம் முழுவதும் வைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய நற்காரியங்கள் எல்லாம் அங்கீகரிப்பானாக, அவருக்கு உயர்ந்த சுவனத்தை தருவானாக என்று என்னுடைய உள்ளம் இன்றைக்கு இறைஞ்சுகிறது. அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மாநாடு இப்பொழுது துவங்கி இருக்கிறது. 2 கோரிக்கைகளுக்காக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2 கோரிக்கைகளும் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை, சாதாரண கோரிக்கை அல்ல. வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கிற காரணத்தினால்தான் மழை பெய்தாலும் பரவாயில்லை, எஸ்டிபி தலைவர்கள் மேடையில் இருந்து தலைவருடைய குரலை கேட்கட்டும் என்று சொல்லி நம்மளை எல்லாம் தனியாக விட்டுட்டு நம்ம சகோதரிமாரெல்லாம் போவதற்கு தயாரில்லை என்பதனுடைய அர்த்தமே என்னவென்றால், இது எங்களது உரிமை போராட்டம், வெற்றி அல்லது வீர மரணம் என்று சொல்லுவதை தவிர நாங்கள் முன்னால் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு பொழுதும் நாங்கள் பின்னால் வரமாட்டோம். தமிழகத்தில் இருந்து துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடக்கும். இந்தியா முழுவதும் நடக்கும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் வக்ஃபு சட்டம் இல்லாமலாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, பாசிச சங்க பரிவார சக்திகள் இந்த அரியணையிலிருந்து அகற்றப்படுகிற காலமாக அந்த காலம் இருக்கும் என்பதையும் சேர்த்து நான் இறை சிந்தனையோடு சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? ஏறத்தாழ 1.25 வருஷமாக 35,000த்திற்கும் அதிகமான தன்னுடைய உயிர்களை இழந்து பலஸ்தீனிலே பேராலயம் அக்ஸாவை காப்பதற்காக வேண்டி குடும்பமாக கூட்டமாக ஏறத்தாழ 1.25 வருடம், 1.25 வருடம் அல்ல 75 ஆண்டுகள், ஆனால் கடந்த 1.25 வருடமாக மிக மோசமாக கொத்தாக கொல்லப்பட்டு கிளஸ்டர் பாம்ஸால் கொல்லப்பட்ட பலஸ்தீனுடைய தியாகிகளுடைய இன்றைக்கு வெற்றியினுடைய நாளாக உலகத்தினுடைய வரலாறு இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. என்ன வெற்றியினுடைய நாள்? அதாவது கிரேட் இஸ்ரேல் என்று சொல்லுகிற மிகப்பெரிய மமதையில் பேசிய அந்த யூத பயங்கரவாதிகளுடைய திட்டத்திற்கு தன்னுடைய தியாகத்தினால் பலஸ்தீன முஸ்லிம்கள் பதிலளித்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வேணா மொசாதுங்கிறது பெரிய அமைப்பாக இருக்கலாம், பலஸ்தீனில் இருக்கிற ஒரு குஞ்சு கொரோனா கூட அவர்களை பற்றி அஞ்சவில்லை என்பதை நேற்றைய தினம் இஸ்ரேலிலே வந்திருக்கிற ஒரு பத்திரிகையுடைய செய்திகள் அவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறது. நாம் ஏவுகிற ஒவ்வொரு ஏவுகணைக்கும் அவர்கள் பயந்து ஓடவில்லை. நாம் மஸ்ஜித் அக்ஸாவிற்குள் உள்ளே வரக்கூடாது என்று நாம் கண்களை வைத்து தடுத்தால் அவர்கள் கண்களை வைத்தே நம்மை வீழ்த்தி விட்டு செல்லுகிற கூட்டங்களாக இருக்கிறார்கள். இறுதியிலே அந்த பத்திரிகை அந்த வெற்றியை பற்றி எழுதும் பொழுது எழுதியது 35,000த்திற்கும் அதிகமானோர் உயிர் சிந்திய போராட்டம், லட்சக்கணக்கானோர் தன்னுடைய உடல்களை இழந்த போராட்டம். ஆனாலும் கூட 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது 10 வருஷமோ நாம் இஸ்ரேல் என்கிற நாட்டை நாம் நடத்தலாம். ஆனால் 10 வருஷம் ஆனாலும் கூட பலஸ்தீனிலே இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய, கணக்கு காட்ட வேண்டியவர்களாக நாம் மாறுகிற ஆபத்து இருக்கிறது என்பதை பற்றி அந்த பத்திரிகை எழுதுகிறது. எதை பற்றியும் பயப்படாத சமூகமாக இருக்கிறது. ஏன்? ஒரு இறை இல்லத்தை காக்கிற போராட்டம். இந்தியாவிலே இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிற வக்ஃபு சட்டம் என்பது ஒரு இறை இல்லத்தை காக்கிற போராட்டம் அல்ல. இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை இறை இல்லங்களை மட்டுமல்ல, அத்தனை பேருடைய இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிற போராட்டத்தை வக்ஃபு மாநாடு என்கிற பெயரில் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் நெஞ்சு நிமிர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் யாரையும் ஆக்கிரமிக்கவில்லை, யாருடைய இடமும் எங்களுக்கு வேண்டாம், எவன் அப்பன் வீட்டு சொத்தும் எங்களுக்கு வேண்டாம். இந்தியாவிலே இராணுவத்திற்கு பின்பாக ரயில்வேக்கு பின்பாக
8 லட்சம் ஏக்கர் நிலங்களை கொண்டவர்கள் நாங்கள், எங்களது மூதாதையர்கள். அந்த இடத்திற்கு நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம். அதிலே ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை என்கிற செய்தியை தான் வக்ஃப் உரிமை பாதுகாப்பு மாநாடு இன்றைக்கு நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, எனவே 8 லட்சம் ஏக்கர் நிலம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வக்ஃப் சட்டத்தை இந்த ஆளுகிற ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்கள்? எதற்காக முத்தலாக்கினுடைய சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? எதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறார்கள்? எதற்காக இஸ்லாமிய இளைஞர்களை, அமைப்புகளை எல்லாம் தடை செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக சொல்லி காட்டிய அடிகளார் அவர்களுடைய வார்த்தையை போல எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லுவதை போல இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பிற்கினிய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் சொல்லி காட்டினார், முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி காட்டினார். என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லீம்களாக இருக்கிற எங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அமெரிக்காவிலே ஃப்ளாய்டு சொன்ன வார்த்தை, ஒரு கருப்பின இளைஞனுடைய கழுத்திலே அங்கே இருக்கிற வெள்ளையின அதிகாரிகள் காலை வைத்து அவனுடைய கழுத்தை அடக்கி மூச்சு விட முடியாமல் இருக்கும் பொழுது அவன் சொல்லி காட்டிய வார்த்தை பிளாக்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி காட்டினானே, அதுபோல முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி இந்தியாவிலே வாழுகிற மக்கள் சொல்லுகிற நிலைக்கு நம்மளை இவர்கள் தள்ளுவதற்கான காரணம் என்ன? அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது தான், இந்தியாவிலிருந்து இவர்களை வெளியேற்றுவதற்கு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டம், இவர்களுக்கு எந்த உரிமையும் தரக்கூடாது என்று சொல்லி பொது சிவில் சட்டம், இவர்களுடைய ஆண்களை எல்லாம் சிறையில் அடைப்பதற்கு முத்தலாக்கு சட்டம், என்ஐஏ, யுஏபிஏ போன்ற சட்டங்களால் எல்லாரையும் சிறையில் அடைத்து விட்டாலுமே கூட, அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, 8 லட்சம் ஏக்கர் நிலத்திற்காக வேண்டி நீதிமன்றத்திற்கு சென்றால் 8 லட்சம் ஏக்கரும் இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் சொந்தம் என்கிற ஒரு தீர்ப்பு வந்தால் அல்ல வரும். ஏனென்று கேட்டால் இது அரசியலமைப்பு நமக்கு தருகிற உரிமை. ஏன் சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது அல்லவா? அப்படி இவர்கள் 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை இவர் பறித்துவிட்டு இவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சத்தின் வெளிப்பாடுதான் தேன்கூட்டில் இப்போது அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். கலைஞர் அடிக்கடி சொல்வார் அல்லவா, நீங்க வச்சிருக்கிறது தேன்கூட்டில் கடி வாங்குவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஆபத்துகளை நீங்கள் சந்திக்க வரும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருக்கிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த திருத்தங்களை எல்லாம் படித்தால் 6 விஷயம் எனக்கு புலப்படுகிறது. 40 திருத்தங்களை அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் திருத்த சட்டத்தை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி அதனை வக்ஃப் திருத்த சட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை, வக்ஃப் சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டமாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். எவன் அப்ப விட்டு சொத்தையா இது என்று கேட்கிற அளவிற்கு 6 விஷயங்கள் ஆபத்தானது. நவவி சொல்லி காட்டியதை போல மாவட்ட ஆட்சித்தலைவரே இறுதி முடிவெடுப்பவராக இருப்பாராம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்தியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பள்ளிவாசல்களுக்கு சொத்து இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது, ஊபியில் இருக்கிறது, அஸ்ஸாமில் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் சிறுபான்மை முஸ்லிம்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இருக்கிறது. எங்கெல்லாம் அவர்கள் வசித்தார்களோ அங்கெல்லாம் இருக்கிறது. எங்கெல்லாம் அவர்கள் வசிக்க கூட இல்லையோ அங்கெல்லாம் இருக்கிற அளவிற்கு இந்த மனித சமூகத்திற்காக வேண்டி என்னுடைய பாட்டனும் முப்பாட்டனும் எழுதி வைத்த சொத்துக்கள். அந்த சொத்துக்களை எல்லாம் யாரோ ஒரு ஐஏஎஸ் படித்த ஆட்சித்தலைவர் முடிவு செய்வார் என்று சொன்னால் என்னங்க நியாயம்? அதோடு சேர்த்து ஒரு இடத்துக்கு பிரச்சனை வருகிறது, ஒரு இடத்துக்கு லாரிப்பேட்டையில், இது லாரிப்பேட்டையா பிலால் ஹாஜியார் பேட்டையான்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாரா, வந்து இந்த பிரச்சனை தீருகிற வரை நான் இதனை கண்ட்ரோலை எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுவரை இது அரசாங்க இடம் என்று சொல்லி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுவரை இது அரசாங்க இடம் என்று சொல்லி விடுவாராம். நான் கேட்குறேன், எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, எப்பா இது தென்காசி வழக்கா இருக்கப்பா என்று சொல்லுவார்கள். கட்ட பஞ்சாயத்தில் ஒரு கேவலமான கட்ட பஞ்சாயத்தாக இருக்குது. 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வருது, ஒரு வீட்டுக்கு 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை முடியும் வரை 2 பேரும் அங்கே போகக்கூடாது, அப்படி தானே? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ. இல்லைன்னா 2 பேரும் எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்க வேண்டும். 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் சொல்லுவாராம், இனி இருந்து உங்கள் இடம் இல்லை, நான் முடிவு பண்ணி சொல்கிறேன், அது வரைக்கும் அது என்னுடைய இடம் தான் சொன்னால் என்னையா வழக்குது? எதை கொண்டு அடிக்கிறது? நம்ம ஊர் பாசையில் சொல்கிறதா இருந்தால், கோயம்புத்தூர்காரங்களாக இருந்தால் எதை கொண்டு நீங்கள் அடிப்பீங்க?
அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தினுடைய திருத்தமாக இந்த திருத்தம் இருக்கிறது. மூன்றாவதாக, பயன்பாடு சொத்து அனுபவ பாத்தியதே ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்படி ஒன்றே கிடையாதான். ஒரு பள்ளிவாசலுக்கு வாசலில் ஒரு போக்குவரத்து பாதை இருக்கும், இனிலாம் அது எங்கள் சொந்தம்னு சொல்ல முடியாது என்று சொன்னால் என்னங்க நியாயம்? அதோடு சேர்ந்து நாலாவதாக விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்கள் இது வக்ஃபு இடம் தான்னு சொல்கிறீங்க, ஆனால் வக்ஃபுக்கு பத்திரம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் இடமே அது கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களாம். வக்ஃபு இடம் தான், நான் 100 வருஷமாக நான் வச்சுருக்கேன், நான் பள்ளிவாசல் நடத்துகிறேன், மதரசா நடத்துகிறேன், இன்ன பிற விஷயங்களை நான் செய்கிறேன், அது கபர்ஸ்தானுக்காக பயன்படுகிறது என்று சொன்னால் பத்திரம் எங்கப்பான்னு கேட்டால் பத்திரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இல்லை பத்திரம் இல்லை, இனி உனக்கு பேப்பர் இல்லைன்னா உனக்கு கிடையாது, டைட்டில் டீடு இல்லைன்னா நீ உனக்கு கிடையாது என்று சொல்லுகிற ஆபத்து இந்த சட்டத்தில் இருக்கிறேன். ஐந்தாவது என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, வக்ஃபு வாரியமே இனி இருக்காதான். அந்த வக்ஃபு வாரியத்துக்கு தான் பயங்கர போட்டி நடந்துட்டு கிடக்கு. நான் நீன்னு சொல்லி சரண்டர் ஆகி பாவம் வாழ்த்துகிற வாழ்த்து இல்லாமல் வாழ்த்துகிறார்கள். அந்த வக்ஃபு வாரியமே இனி கிடையாதான். அதுவே ஆபத்தானது ஒன்று. ஆறாவது விஷயம் என்னன்னா, அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு வக்ஃபு இடத்தை ஒருவர் 12 வருஷம் அனுபவிச்சார்னு வச்சுங்களேன். ஒரு வக்ஃபு இடத்தை 12 வருஷம் அனுபவித்து விட்டார். இதுதான் வக்ஃபு இடம்னு சொன்னால் மேடையை போட்டாச்சு, ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் போய் வக்ஃபு இடம்பா காலி பண்ணுப்பான்னு சொன்னால் அதெல்லாம் காலி பண்ண முடியாது, எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அவர் குத்தகைக்கு வச்சாலோ வாடகைக்கு வச்சாலோ எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். நான் கேட்குறேன், எவன் அப்போ விட்ட இடத்துக்கு எவன் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் கொண்டாடுவது? இதை கலெக்டர் இதை தீர்ப்பளிக்கணுமா? அது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கணுமா என்று கேட்கிற அறச்சீற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அனுமதிப்போமா? அனுமதிப்போமா? ஒரே குரல்ல சொல்லுங்க, அனுமதிக்க மாட்டோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இது எங்கள் நிலம், எங்களது முப்பாட்டன் வழங்கிய சொத்து, 8 லட்சம் ஏக்கரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கு. இதில் 2 அநியாயத்தை பற்றி தான் இப்போ நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். மீதி உள்ள விஷயத்தில் இதில் தமிழ்நாடு அரசு செய்கிற அநியாயம் இருக்கிறது அல்லவா, அநீதி. அதுபோக இரண்டாவதாக வக்ஃபு வாரியம் செய்கிற அநீதி இருக்கிறது அல்லவா. இந்த 2 அநீதி தான் மிகப்பெரிய அநீதிங்க. தமிழ்நாடு அரசை மாதிரி ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற ஒரு அரசை இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லைடா. நம்ம கோவை நம்ம கவுண்டமணி சொல்லி காட்டின மாதிரி, ஐயோடா ஐயா இதை மாதிரி ஒரு ஆளை நான் உலகத்தில் பார்த்ததில்லை என்று சொல்வதை போல அப்படி ஒரு இரட்டை. சிக்கந்தர் மலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது, அந்த வழிபாட்டு உரிமை, நாங்கள் அதை வழிபாட்டு உரிமையாக பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது என்பது அல்ல, எங்களது பாட்டன் முப்பாட்டனுடைய வழிபாட்டு உரிமையை, அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்கிறோம். ஆனால் அரசு நுழைந்து நீ அங்கே செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். நேற்றைக்கு வரை என்னுடைய கண்ணியத்திற்குரிய சகோதரிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், ஆடுகளோடு அங்கே சென்று கைதாகி இருக்கிறார்கள். ஆனால் அதை அனுமதிப்பதற்கு இந்த தமிழக அரசிற்கு மனம் வரல. ஆனால் நாங்கள் நாகூருக்கு என்ன செய்கிறோம், சந்தன கட்டை கொடுக்குறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்க, நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொல்லிட்டேன், நாகூருக்கு சந்தன கட்டை கொடுத்தது அண்ணன் ஸ்டாலினுடைய அரசு அல்ல, அம்மையாருடைய ஆட்சி காலத்திலேயே நாகூருக்கு 40 கிலோ சந்தனக்கட்டை வழங்கப்பட்டாகிவிட்டது. ஏன் வழங்கியது? சந்தனக்கட்டை தடை செய்யப்பட்டது. அதை எல்லாரும் போய் எடுத்து வர முடியாது, உங்கள் வீட்டிலே இருந்தால் கூட நீங்கள் அதை அரசாங்கத்தில் சொல்லி தான் விற்கணும். ஆனால் நாகூரிலே அங்கே ஜியாரத்திற்கு அங்கே அது தேவைப்படுகிறது, அதை எடுத்து வந்தால் பிடிச்சி உள்ளே வச்சுருவான். உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் போய் அன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்தில் போய் எங்களுக்கு நீங்களே தந்தால் பிரச்சனை இருக்காது, அரசாங்கம் தந்தால் பிரச்சனை இருக்காதுங்கிறாங்க. அன்னைக்கு போடுகிற உத்தரவு தான் 40 கிலோ சந்தனக்கட்டை. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறான், 40 கிலோ சந்தனக்கட்டையை நாகூருக்கு வழங்கிவிட்டார். நல்ல விஷயம், கொடுக்கணும், அரசாங்கம் எல்லாருக்கும் கொடுக்கணும், நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் நாகூரில் இருக்கிற மக்களுக்கு சந்தனக்கட்டையும் சிக்கந்தர் மலைக்கு கொல்லிக்கட்டைமையா, அவங்களுக்கு மட்டும் என்னையா? ஆமாம், அதாவது நாகூர் அனிபாவுக்கு நாகூரில் ஒரு தெரு பேரான், சென்னையில் ஒரு பேர் கிடையாதான். உடன் பிறப்பே கலக உடன் பிறப்பே அப்படி நெட்டிலாம் முறிக்கிறாங்க நம்ம ஆள்க. சொல்ல வேண்டாமா? அப்படி நான்லாம் அதாவது பொழப்புக்காக திமுக இல்லையா, ஒருத்தன் எழுதியிருக்கான், நான் பொழப்புக்காக திமுக இல்லை, நான் பிறந்ததே திமுக தான் சொல்கிறான். சரியா? அது யாரும் எங்கும் இருங்கள், அதை பற்றி பிரச்சனை. இதை கேட்கணுமா வேண்டாமா? இதை கேட்கணும் இல்லை. எப்பா என்னப்பா, நாகூர் அனிபாவுக்கு ஏற்கனவே ஒரு தர்காவில் இருக்கிற ஒரு மகான் பேரை வச்சுருக்கோம், அந்த பேரை எடுத்துகிட்டு ஏங்க நாகூர் அனிபா பேர்? சென்னையில் போய் அண்ணா சாலைக்கு ஒரு பகுதியில் நாகூர் அனிபா பேர் வைங்களேன். உங்களுடைய ஆட்சி சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுவதற்கு அவரது பாடல் உபயோகப்பட்டதா இல்லையா? நூற்றாண்டு வந்தவனே அவருக்கு ஒரு கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா?
ஏன் ஒரு கண்ணுக்கு மை ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்று நாங்கள் கேட்கிறோம். எனவே இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி எல்லா விதமான சூட்சுமங்களும் செய்வார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம்ல, என்ன நிறைவேற்றுறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? டங்ஸ்டனுக்கு எதிராக நிறைவேற்றிருக்க நல்ல விஷயம். அதை மாதிரி ஏங்க வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் நிறைவேற்ற மறுக்கிறீர்கள்? இதுதான் ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற நடவடிக்கை என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட அரசு வக்ஃபு விஷயத்தில் என்ன செய்யுது? அதான் முக்கியமானது. வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசால் வைக்கப்பட்ட உடனே காங்கிரஸ் எல்லாரும் அமளி துமளி ஆக்கின உடனே இதை கொண்டு போய் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வைக்கிறோம், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன்பாக இதை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு 40 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆர் ஆசா அதில் உறுப்பினராக இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் வந்து கேட்டார். அவங்களுக்கு விரும்பின ஆள்கிட்ட மட்டும் கருத்து கேட்டாங்க. அதே முக்கியமானது. எஸ்சிபிஐக்கு அழைப்பே வரல. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஒரு எல்லா விதமான கருத்துக்களையும் தயார் செய்து வச்சுருக்கோம். நேராக அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய தலைவருக்கே நேரில் ஃபோனில் கூப்பிட்டு, ஐயா முதல்ல நீங்கள் வாங்க ஐயா, உங்கள் கருத்து தாயா முதல்ல தேவை என்று சொல்லி நம்முடைய கருத்துக்களை அழைத்து கேட்டார்கள். அதுக்கு கூட மனசு வரவில்லை அவர்களுக்கு. அந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் இருக்கிற ஆராசா ஒரு எல்லா விஷயங்களும் முடிந்ததற்கு பின்பு இடையில ஒரு நாள் சொன்னார், நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஜேபிசியில் கேட்குற மாதிரி தெரியல, இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களை ஏமாற்றுகிறது என்று சொன்னார். நான் நினச்சேன், இது அரசாங்கம் ஏமாத்துங்கிறது ஊருக்கே தெரியும், நீங்கள் எங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாலேயே நாங்கள் இல்லை ராசா நாங்கள் இல்லை ராசா என்று சொல்லுகிறீர்கள். அப்படிதானே உண்மை? இப்படித்தான் ஏற்கனவே சொன்னார்கள். என்ஐஏ உடைய யுஏபிஏ சட்டம் இந்திய பாராளுமன்றத்திலே வந்த பொழுது ஆராசா, அதாவது திமுக அதனை ஆதரிக்காமல் அங்கிருந்து வெளிவந்தார்கள். அதில் ஆதரிக்காமல் வெளிவந்தாங்க, எதிர்க்கவும் இல்லை, வெளிவந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நியூஸ் மினிட்டில் போய் ஒரு பேட்டி ராசாட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ஐஏ சட்டம் வந்துச்சே அதை எதிர்த்து வாக்களித்திருக்கலாம் தானே என்று கேட்கிறார்கள். ஆராசா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படி யுஏபிஏ என்ஐஏ சட்டத்தை நாங்கள் எதிர்த்திருந்தால் தீவிரவாதிகளை திமுக ஆதரிக்கிறது என்று எங்கள் மீது பிஜேபி பழி போட்டிருக்கும் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், பிஜேபி பழி போட்டு விடும் என்று சொல்லி எங்களை அடகு வைக்கிற உங்களுக்கு எங்கள் ஓட்டுக்கள் மட்டும் எப்படி இனிக்கிறது என்று நான் கேட்கிறேன். எத்தனை இளைஞர்களுங்க! நேற்றைய தினம் கூட முன்னாள் பிஎஃப்ஐனுடைய தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தில் பார்க்கின்சன் நோய், கேன்சர், நினைவு தப்பி போயிருக்கிற 70 வயதிற்கும் அதிகமான ஒரு தலைவருக்கு இங்க நீதிமன்றம் அவருக்கு பிணை மறுத்திருக்கிறது. இன்னொரு ஸ்டேன் சுவாமியை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒரு ஸ்டேன் சுவாமியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு சிப்பர் கிளாஸ் இல்லாமல் தன்னுடைய உயிரை விட்ட ஸ்டேட் டெரரிசம் என்கிற அரசியல், அதாவது அந்த நாட்டினுடைய அரசமைப்பு பயங்கரவாதத்திற்கு தன்னுடைய முதல் உயிரை ஈந்த ஸ்டேன் சுவாமியை போல அபூபக்கர் சாஹிப் அவர்களை உருவாக்குவதற்கு நினைக்கிறார்கள். அதனால்தான் இல்லை ஜெயிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பார்க்கின்சனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தன்னை பற்றி கூட சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறார் என்கிற கருணை கூட இந்தியாவிலே வாழுகிற ஒரு முஸ்லீமுக்கு தரப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்பது அர்த்தம். முஸ்லீமாக இருக்கிற எங்களையும் கொஞ்சம் பொருட்படுத்துங்கள் என்பது அர்த்தம். அதுதானே உண்மை. அது மாதிரியான சட்டம் தான் எந்த யுஏபிஏ என்ஐஏ சட்டம் அபூபக்கர் சாஹிப் அவர்களுக்கு அந்த பிணை மறுக்கப்பட்டதோ அந்த சட்டத்தை ஆதரித்தவர்கள் தான் திமுகவினர், திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார்கள், சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை ஆதரித்தது யார் என்று கேட்கிறார்கள். நீங்கள் செய்தது எவ்வளவு பெரிய தவறு! இந்த தவறுக்கு இதுவரை நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா? விஸ்வரூபம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு அன்றைய அம்மையார் அவர்கள் சிறுபான்மை சமூக பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்களே, எத்தனை போராட்டத்தை அமரன் படத்திற்கு எதிராக இந்த சமூகம் நடத்தியது. ஒருவரை அழைத்து நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்வதற்கு மனம் வராத நீங்கள் எப்படி சமூக நீதி அரசினுடைய தலைவராக இருக்க முடியும்? பெரியாரை பற்றி யாராவது பேசினால், அசிங்கப்படுத்தினால், யாராக இருந்தாலும் எஸ்டிபிஐ இதனை மன்னிக்காது. பெரியார் இந்த சமூகத்தினுடைய அடையாளம்.
இறந்து போன யாரை பற்றியும் நாங்கள் பேசுவதில்லை, பாஜகவினரை பற்றி கூட நாங்கள் பேசுவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பெரியாரை பேசும் பொழுது கூட நீங்களா இறங்கி போராட்டம் பண்ணீங்க. திமுக முதல்வர் தலைவராக இறங்கி போராட்டம் பண்ணார். சென்னையில் ஒரு புகாரை கொடுத்துட்டு அவர் ஜாலியாக இருந்துக்கிறவாரா? எங்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் போராட்டம் பண்ணி கைது செய்யப்படணும். என்னையா நியாயம் இது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் என்று சொல்வது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்படித்தான் வக்ஃபு சட்ட விஷயத்தில் இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறது. நாளைக்கு இந்த சட்டம் வந்தால் திமுக இப்பொழுதே கைகழிவிடும். அப்பொழுதே சொல்லிவிட்டோம், நாங்கள் சொன்னோம் கேட்கல என்று சொல்லிவிட்டு தொட்டிலையும் மாட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த வக்ஃபு சட்டத்தை முறியடிக்கிற சக்தி மக்களுக்கு இருக்கிறது, எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது, அதனுடைய தோழமை சக்திகளுக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சட்டம் தான் இன்றைக்கு நம் முன்பாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே வக்ஃபு சட்டத்தின் மீது அது ஆபத்து என்று நீங்கள் தீர்மானித்தால், சட்டத்துறை மாநாட்டிலே திமுகவுடைய சட்டத்துறை மாநாட்டிலே அதற்கு எதிராக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினால், நீங்கள் செய்ய வேண்டியது தீர்மானம் நிறைவேற்றுவது அல்ல, வக்ஃபு உரிமையை, வக்ஃபு வழிபாட்டு உரிமையை சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு பெற்றுத் தருவது தான் நீங்கள் செய்கிற சமூக நீதியாக இருக்க முடியும். என்ன செஞ்சீங்க நீங்கள்? வக்ஃபுக்கு இதுவரைக்கும் ஃபண்டே ஒதுக்கலை. அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. வக்ஃபு போர்டு என்பது இப்பொழுது வேஸ்ட் போர்டாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஜமாத் தலைவர்கள் எல்லாம் போய் தினம் தினம் வக்ஃபுனுடைய சவுத்தில் மோதிட்டு வர்றாங்க. எதுவுமே கிடைக்கவில்லை. நடந்து கொண்டிருந்த பணிகள் கூட நடக்கலை. என்ன காரணம்? வக்ஃபு அதிகாரிகளிடம் விசாரித்தால் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் என்னங்க செய்ய, இந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற 127 பணியாளர்னு சொல்கிறாங்க, அத்தனை பேருக்கு ஒழுங்காக சம்பளம் மட்டும் கொடுக்கறது இல்லை. சம்பளம் கொடுக்காத நிலையிலும் கூட அவர்கள் முதியோர்களை அழைத்து, யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து வக்ஃபு போர்டில் வச்சா அவர் கண்ணாடியை திறந்து பார்த்து சொல்லி ஃபீல்டுக்கு வந்து என்னைக்கியா நடக்கிறது என்று கேட்கிறார். நான் இந்த முதுமையை நான் குற்றம் சொல்லவில்லை. இளைஞர்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இல்லையா? அறிவுள்ள படித்த இளைஞர்கள் இல்லையா? கோவை மாவட்ட வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு முஸ்லீம் சமூகத்தில் யாரும் இல்லையா? சென்னையினுடைய வக்ஃபு தலைமை அலுவலகத்திலே வேலை செய்வதற்கு முஸ்லீம் சமூகத்து இளைஞர்கள் இல்லையா? படித்தவர்கள் இல்லையா? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் தெரிந்தவர்கள் இல்லையா? அவர்கள் சர்வேயிங் தெரிந்தவர்கள் இல்லையா? பொறியாளர்கள் இல்லையா? ஆலிம்கள் இல்லையா? ஆனால் யாரையும் கொண்டு வராமல் வயதானவர்களை வச்சு அப்படியே மேக்கப் பண்ணணும்னு நினச்சா இது மேக்கப் போர்டாக தான் இருக்கும் ஒழிய வக்ஃபு போர்டாக இருக்காது. இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை கொண்ட வக்ஃபு சொத்துக்களை கொண்ட மாநிலத்தில் 3வது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஏக்கர் வக்ஃபு சொத்து இருக்கு. தமிழ்நாட்டுடைய வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அந்த வக்ஃபு போர்டில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் 7452 பள்ளிவாசல் அதுபோல மதரசாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 7452 விட பதிவு செய்யப்படாத இன்னொரு 10,000 நிறுவனங்கள் இருக்கிறது. அதற்குரிய சொத்துக்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாது. அதில் மொத்த பதிவு இதுவரைக்கும் வக்ஃபு போர்டில் பதிவாகி இருப்பது 53,834 சொத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. அதோடைய மொத்த லேண்டு அந்த பதிவாயிருக்கிற சொத்துக்களுடைய மதிப்பு எவ்வளோ என்று சொன்னால் 1 லட்சம் ஏக்கர். ஆனால் 2 லட்சம் ஏக்கர் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய தரப்பிலிருந்து சொன்னால் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நாங்கள் கொஞ்சம் 15 என்ஜினியர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அதை வந்து சேட்டலைட் மூலமாக நாங்கள் வந்து அதை சர்வே பண்ணிட்டு இருக்கோங்க. 90% பணி முடிந்து விட்டது என்று சொல்லி வக்ஃபு வாரிய தரப்பில் சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால், ஐயா 6% தான் முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் 15 பேரை வச்சுட்டு எப்படியா 90% முடிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அப்படி பச்சை பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள். வக்ஃபை பொறுத்த வரைக்கும் வக்ஃபுக்குள்ளே 2 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இருக்காங்க. ஏதோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் இங்கே இருக்கிற ஒருவருக்கும் இடையில் வக்ஃபு சொத்து பிரச்சனை ஆகிட்டுன்னு சொன்னால் நான் நேராக வக்ஃபு வாரியத்திற்கு செல்வேன். அங்கே போன உடனே பெட்டிஷனை பார்த்துட்டு அங்கே ஒரு லீகல் ஃபோரம் இருக்கிறது, ஒரு சட்ட அமைப்பு இருக்கிறது. அங்கே 2 ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இருப்பாங்க. அவங்கள்ட்ட போங்க, அவங்க ஆதாரங்களை பார்த்து யாருக்கு சொத்துன்னு சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார்கள். அங்கே போனால் 2 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இருக்காங்க, வயசானவங்க. பாவம், அவங்க 2 பேருக்கும் எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா எந்த கேஸும் அவங்கள்ட்ட வர்றதே இல்லை. ஆஃபீஸுக்கு கீழேயே காசை கொடுத்து எல்லா கேஸுகளையும் முடித்து விடுவதாக சொல்லுகிறார்கள். சும்மா இருக்கிறாங்க. ஆனால் வக்ஃபோர்டு பணம், நம்ம கட்டுற வரியெல்லாம் அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசலுடைய பணம், வரி பணம் அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அதே போல் அங்கே ஒரு அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எங்கேயோ இருந்து வந்தவரை கொண்டு அங்கே கொண்டு போட்டு
அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கை நிறைய சம்பளத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. யார் பணம்? வக்ஃபினுடைய பணம். இப்படி இந்த வக்ஃபினுடைய அந்த நிர்வாகம் இருக்கிறது அல்லவா, அது சீர்கட்டு கிடக்கிறது. ரொம்ப முக்கியமான செய்தி. வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே அந்த வக்ஃபை பாதுகாக்கிற நடவடிக்கையாக இந்தியாவை பொறுத்தவரை 30 மாநிலங்களில் வக்ஃபு வாரியங்கள் இருக்கிறது. இந்த வக்ஃபு வாரியங்கள் அனைத்தும் சேர்ந்து 8 லட்சம் சொத்துக்களை, ஏக்கர் சொத்துக்களை ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வக்ஃபு ஆஃபீஸுக்கு போனால் எங்கும் லஞ்சம் எதிரும் லஞ்சம் என்று இருக்கிறது. பேச வேண்டிய விஷயம். சரி, ஓகே, வரக்கூடிய பிரச்சனை கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க, திருநெல்வேலியிலேருந்து வர்றாங்க, கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க. ஜமாத் தலைவர்கள் ஆணும் பெண்ணும் சென்னை மண்ணடியில் இருக்கிற அந்த அலுவலகத்தை, ஜாஃபர் கான் பேட்டையில் இருக்கிற அந்த அலுவலகத்தை நோக்கி சென்றால் அங்கே எந்த தீர்வும் வர்றதில்லைங்க. ஏன்னு கேட்டால் இப்போ அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்கிறாங்க. தாரேஷ் அகமது என்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கேரளாக்காரர். அவரை போட்டு அவர் தான் சிஇஓ என்று சொல்லுகிறார்கள். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை செயல்படுத்துகிற அதிகாரி என்று சொல்லுகிறார்கள். அவரை போய் பார்க்கவே முடியறதில்லை. ஒரு ஜமாத் தலைவர் பார்க்க எப்போ பார்த்தாலும் செக்ரட்டரியேட்டில் இருக்கார். ஏன்னா அவர் உதயநிதியின் கீழே இருக்கிறாராம், துணை முதல்வர் உதயநிதியின் கீழே இருக்கிறாராம். அதுக்கே ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. கொஞ்ச நஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு, பழைய ஆட்கள் ஃபரிதாபானு மாதிரி ஆட்களை வச்சுட்டு அதுவும் கூட நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்படி தாரேஷ் அகமது என்கிற சிஇஓ நல்லவராக இருந்தாலும் கூட முழு நேரமாக வக்ஃபுக்கு அவரை போடாத காரணத்தினால் வக்ஃபுல வழக்குகள் தேங்கி கிடக்கிறது, ஊழல் மலிந்து கிடக்கிறது. யார் வேண்டுமானாலும் எடுத்து செல் என்று சொல்லுகிற அளவிற்கு வக்ஃபு சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லாத, நாதி இல்லாத சூழல் இருக்கிறது. சரி, அதையெல்லாம் பார்க்கறதுக்கு எஸ்டிபிஐ புதிய வக்ஃபு தலைவர் வந்தோடனே நிறைய கோரிக்கைகளை நாங்கள் வச்ச உடனே வக்ஃபோனுடைய சேர்மன் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து ஆகா எஸ்டிபிஐ ஏதோ சொல்லிகிட்டே இருக்குப்பா, என்னப்பா என்று கேட்டார்கள். நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். என்னப்பா தலைவர் அது வரைக்கும் அழகாக கொண்டு போயிட்டே இருந்தார், திடீர்னு அட்மின் ஆஃபீஸருங்கிறாரு, எங்களுக்கு புரியாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு, இதை நீங்கள் உங்கள் நிர்வாகிகளோட பேசி தீர்த்துக்கிட்டா என்னங்கிறாங்க. இது எங்கள் பஞ்சாயத்து கிடையாது பாப்பா, உங்கள் பஞ்சாயத்து. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கிறதுல அத்தனை பேரும் வக்ஃபு சொத்துக்களுடைய சொந்தக்காரர்கள் நீங்கள், நாங்கள் மட்டுமல்ல. அதனால் நான் சொல்லி காட்டுகிறேன். அந்த ஏஓ யாருன்னு பார்த்தா, அட்மின் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தா ஹமீதுல்லான்னு சொல்லக்கூடிய ரிட்டையர்டு ஆர்டிஓவை தூக்கி போட்டாங்க. அவருக்கு பாவம் ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, செட்டும் தெரியாது. அவர் காலையில் வர்றாரு, சாப்பிட்றாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. நான் என்ன பாய் செய்ய, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகிறார். வக்ஃபு சொத்து என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, ஏன் அது வக்ஃபு என்று அழைக்கப்படுகிறது என்பதெல்லாம் தெரியாது. வக்ஃபு என்று சொன்னால் அதனுடைய புனிதம் கெடாதவாறு அதை பாதுகாக்க வேண்டும் என்று தெரியாத சூழல் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் வக்ஃபு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. வக்ஃபு சட்டத்தை ஒன்றிய அரசு எப்போது கொண்டு வந்தது என்று சொன்னால் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதம், அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் கலெக்டர் தாங்க எல்லா வக்ஃபு சொத்துக்களுக்கும் இறுதி அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டினுடைய வக்ஃபுல தான். அதுவும் இப்பொழுது இருக்கிற சிஇஓவினுடைய இன்ட்ரெஸ்டில் முதல்வரும் அரசும் இதனை விரும்புகிறது. அதான் சொல்லியிருக்கிறாங்க, அரசு இதனை விரும்புகிறது, நீங்கள் கையெழுத்து போடுங்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற உறுப்பினர்களை எல்லாம் கையெழுத்து போட வைத்திருக்கிறார்கள். அதனை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் அவர்கிட்ட போய் தயவுசெய்து செய்திடாதீங்க, ரொம்ப ஆபத்தாக முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். இப்பொழுது திருச்செந்துறையினுடைய பிரச்சனை இப்பொழுது கிளம்பி இருக்கிறது. இந்த திருச்செந்துறை பிரச்சனையினுடைய அடிப்படை திமுக அரசிடமும் இருக்கிறது. ஒன்றிய அரசு மட்டும் இல்லை, திமுக அரசிடமும் இருக்கு. அதான் நுட்பமாக புரிஞ்சுக்கிறணும். முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொன்னால் இந்த பக்கம் பிஜேபி அடிப்பாங்க, ஆர்எஸ்எஸ் அடிப்பாங்க, இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிப்பாங்க, இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ், இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நம்மோடு நின்று நம்முடைய முதுகலிலும் குத்துபவர்களாக இந்த கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சியினரும் இருக்கிறார்கள் என்கிற வரலாறு தான் ஆபத்தான ஒன்று. அதனால்தான் எஸ்டிபிஐ கட்சி ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டிப்பதோடு சேர்ந்து ஒரு முழுமையான மாற்றம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபு போர்டிலே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மட்டும் பேசிட்டு இருந்த விஷயத்தை இன்றைக்கு மாநாட்டிலே வக்ஃபு நிலங்களுக்கு சொந்தக்காரரான எனது அருமை தொப்புள் கொடி உறவுகளுக்கு இன்றைக்கு இந்த செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொருவரும் கேட்கணும், யாருடைய சொத்து? 1 ரூபாய் காசு என்றாலும் கூட அது பொது பணம், 1 ரூபாய் சல்லி அணா என்று சொன்னாலும் கூட அது நமது பணம் அல்ல என்ற நிலை ஏற்படுகிற வகையில்
அதை பாதுகாப்பதற்கான ஒரு மாபெரும் இயக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சி விரும்புகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை இன்றைக்கு இங்கே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நல்ல துவக்கம். கோயம்புத்தூரில் கண்கொள்ளா காட்சி. கோவையில் ஒன்றும் கடல் கிடையாது, ஆனால் இங்கே மனித தலைகளால் நிறைந்த கடல். இது லாரிப்பேட்டை அல்ல, இது மக்கள்பேட்டை என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் கடலை மேலிருந்து அந்த பாலத்திலிருந்து பார்த்தா அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் திரளை எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் இன்றைக்கு திரட்டி இருக்கிறார்கள். எனவே வக்ஃபு உரிமை மாநாடு என்பது அது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை காக்கிற விதத்தில் ஒவ்வொருவரும் வரவிருக்கிற காலங்களிலே நாம் செயல்பட வேண்டும். பாசிச ஒன்றிய அரசு எத்தகையதொரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் நமது பாஸ்டர் மார்க் சொன்னதை போல மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது, போட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்வதற்கு எஸ்டிபிஐ அதற்கு தலைமை எடுத்தால் நடக்கும் என்று சொல்லுகிற வரலாறை நாம் படைக்க வேண்டியது இருக்கிறது. நமது கோவை மாவட்ட தலைவர் மாநில பொருளாளர் சொல்லி காட்டியது போல நாங்கள் இந்தியாவிலே வக்ஃபு சொத்துக்கள் எல்லா மதத்தினருக்கும் பயன்படுகிற வகையில் நாங்கள் அதனை உபயோகப்படுத்துவோம் என்று சொல்லுகிற அந்த வாக்குறுதி இது எல்லோருக்குமானது. இது நம்முடைய பணம் அல்ல, அரசாங்கம் தலையிடுவதற்கு இங்கே தேவையில்லை என்று சொல்லுகிற செய்தியை இந்த மாநாட்டின் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் உயர் வகுப்பாக இருந்தாலும் கூட எஸ்டிபிஐனுடைய கொள்கையான பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலைக்கு இன்றைக்கு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் முஸ்லீம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி பேசுகிறார். அவர் எந்த கூடாரத்தில் இருந்து பேசுகிறார் என்பதுதான் முக்கியமானது. பாஸ்டர் மார்க் அதை வலுப்படுத்துகிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து அதற்கு கரம் கொடுக்கிறோம். எனவே எல்லோருமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். கோவையில் தொடங்கி இப்பொழுது பேரணியோடு தொடங்கி இருக்கிற இந்த மாநாடு, இந்த பேரணி இந்த லட்சியத்தை வெல்லும் வரை எஸ்டிபிஐ கட்சியினுடைய பேரணி தொடரும் என்று சொல்லிக்கொண்டு அற்புதமானதொரு மாநாட்டை நடத்தி காட்டிய கோவை மத்திய மாவட்டம், கோவை மண்டலத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும், விமன் இண்டியா மூமெண்ட், எஸ்டிடியு வர்த்தகரணி, அதுபோல வழக்கறிஞரணி உள்ளிட்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பிரார்த்தனைகளை, நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மிகப்பெரிய இந்த மாநாடு வெல்லட்டும். நம்முடைய கோரிக்கை வெல்லும் வரை நாம் ஓயாது நாம் போராடுவோம்.